நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்த உலகத்தில் மனிதர்களால் போக முடியாத பல இடங்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் கூகுளில் போய் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஐலாண்ட் இந்த வேர்ல்டுன்னு சர்ச் பண்ணால் டாப் 5 லிஸ்ட்டில் கண்டிப்பாக இது இருக்கும். ஏன் இது இவ்வளோ டேஞ்சர்? ஏன் மனிதர்களால் இங்கே போக முடியாதா? ஸ்னேக் ஐலாண்டில் பயங்கரமான பாம்புகள் இருக்க மாதிரி இங்கேயும் ஏதாவது பயங்கரமான உயிரினங்கள் இருக்கானா? அதான் இல்லை. இங்கே வெறும் மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வெளி உலகத்தோட தொடர்பே இல்லாத மனிதர்கள். இன்னும் ஒரு ஆள் கூட அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போனதே இல்லை, ஆனால் போயிருக்காங்க. அப்படி போன மனிதர்களுக்கு என்ன நடந்துச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சபி. வெல்கம் டு த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஐலாண்ட் இன் த வேர்ல்ட். நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்தியாவோட அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு கீழே வர 60 சதுர கிலோமீட்டர் இருக்க ஒரு சிறிய தீவு தான் இது. இங்கே சுமார் 50 தொடக்கம் 500 ட்ரைப்ஸ் பழங்குடியினர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் மொத்தமாக 572 தீவுகள் இருக்குது. அதில் 38 தீவுகளில் மனிதர்கள் வாழ்கிறாங்க. இதில் 12 தீவுகளில் மட்டும்தான் நம்மள மாதிரி மனிதர்கள் போக அனுமதி இருக்குது. சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் இருந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் சுத்தமாக வெளி உலக மக்களோட தொடர்பே இல்லாமல் தான் வாழ்ந்துருக்காங்க. இன்னும் விளக்கமாக சொன்னால் இவங்களுக்கு விவசாயம்னா என்னானே தெரியாது. அவங்க இப்போது கற்கால மனிதர்களாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது வேட்டையாடி சாப்பிட்றது, அங்கே இருக்க மீன்களை பிடிச்சி சாப்பிட்றது, மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட்றது, இப்படித்தான் அவங்க உயிர் வாழ்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இவங்களை தொடர்பு கொள்ள வெளி உலக மக்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு நேரமும் ரொம்ப வயலண்ட்டாக திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பற்றி வரலாறு என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டில் ரோமன் நாட்டு கணிதவியலாளரான கிளேடியஸ் டோலமி கேனிபல்ஸ் வாழுற தீவுன்னு சொல்லியிருக்காரு. கேனிபல்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு உயிரினம் தன் வாழ்கிறதுக்கு அதே மாதிரி உயிரினத்தை சாப்பிடுதோ அதை கேனிபல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த தீவில் வாழுற மக்கள் மனிதர்களை சாப்பிடக்கூடியவங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சென்டினல் ஐலாண்டை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை. அவர் அந்தமான் நிக்கோபார் தீவு முழுவதுமாக சொன்னனால அவர் சென்டினல் ஐலாண்டை தான் சொல்கிறாரான்னு நமக்கு சரியாக தெரியாது. நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போனவங்களில் மிக முக்கியமான ஒருத்தர் ஜான் எலன். அமெரிக்கா நாட்டை சேர்ந்த இவர் கிறிஸ்தவ மதத்தின் மேலே அதிகமான நம்பிக்கை கொண்டு இருக்கார். இவர் கடவுளை பற்றி சென்டினல் ஐலாண்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லணும்னு தன் மதத்தை பரப்பணும்னு நினச்சி அங்கே போக நினைக்கிறாரு. இந்த ஐலாண்டுக்கு பக்கத்தில் இருக்க வேறொரு ஐலாண்டில் இருக்க மீன் பிடிக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்து தன்னை நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. 2018 நவம்பர் 14 இரவு நேரத்தில் ஒரு படகுல போக ஆரம்பிக்கிறாங்க. மீன்கள் கொஞ்சம், ஒரு பந்து, முக்கியமாக பைபிளையும் இந்த ஐலாண்டில் இருக்கவங்களுக்கு கொடுப்போன்னு கொண்டு போகிறாரு. மற்றும் ஒருத்தர் மட்டும் போகிற மாதிரியான ஒரு சிறிய படகையும் கொண்டு போகிறாரு மீதி தூரத்தை கடக்கிறதுக்கு. நார்த் சென்டினல் ஐலாண்டோட கரையை ரீச் பண்ணி படகுல இருந்து இறங்கி போகும்போது 2 ஆண்கள் கைகளில் வில் மற்றும் அம்போட இவர்கிட்ட வராங்க. அப்போ ஜோன் அவங்கள பார்த்து, என் பேர் ஜோன், கடவுள் உங்களை நேசிக்கிறாரு, ஜீசஸ் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. இவர் கொண்டு வந்த பந்து, மீன் இதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ட்ரைப்ஸ் அம்புகளை விட்டு அவரை தாக்க தயாராகிறாங்க. அப்போ ஜோன் பயந்து போய் அங்கே இருந்த அந்த சின்ன படகுல வந்துடுறாரு.
ஆனால் அவர் அப்படியே அந்த இடத்தை விட்டு வந்துடாம அந்த ஐலேண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கரைக்கு போகிறாரு. அங்கே ஒரு சில ட்ரைப்ஸ் இவரை கண்டோன்னே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு ஜானுக்கு தெரியுது, ஆனால் அது அவருக்கு புரியலை. அது இப்போ வரைக்கும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத மொழியாக இருக்கு. இவர் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் அவங்கக்கிட்ட பேச முயற்சி பண்ணுறாரு. பைபிளில் இருக்க ஒரு சில வசனங்களை சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இவர் கொண்டு வந்த அந்த சிறிய படகை ஒரு ட்ரைப் இவருக்கு தெரியாமல் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரைப்ஸ் எல்லாம் இவரை தாக்க முயற்சி பண்ணுறாங்க. இவரோட சின்ன படகும் இவர்கிட்ட இப்போ இல்லை. நல்ல வேலையா ஜானுக்கு நீச்சல் நல்லா தெரிஞ்சனால நீந்தி பெரிய படகுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட் தன்னோட டைரியில் ஒரு சில விஷயங்களை அவர் எழுதுறாரு. அது என்னன்னா, கடவுளே, இந்த தீவு சாத்தான்களோட பிடியில் இருக்குதா? கடவுளோட பேரை கூட இங்கே சொல்லிவிடாத மாதிரி அந்த சாத்தான்கள் பண்ணி வச்சிருக்கேன்னு எழுதுறாரு. அவர் அதோட முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் போகணும்னு முடிவு பண்ணுறாரு. 2018 நவம்பர் 16 தன்னோட குடும்பத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஜீசஸ் யாருன்னு இவங்களுக்கு சொல்லியே ஆகணும். என்ன நீங்கள் பைத்தியக்காரன்னு நினச்சாலும் பரவாயில்லை, நான் மறுபடியும் அங்கே போகணும். ஒருவேளை எனக்கு எதுவும் ஆனாலும் அவங்க மேலேயோ கடவுள் மேலேயோ கோபப்பட வேண்டான்னு எழுதிட்டு மறுபடியும் அந்த தீவுக்கே போகிறாரு. போட்டை கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு அவர் போகிறாரு. போனவர் ரொம்ப நேரமாக வரலையேன்னு அந்த படகுல அவர் கூட்டிகிட்டு போன ஃபிஷர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. அவர் என்ன பார்த்தாருன்னா, அந்த சென்டினல் ட்ரைப்ஸ் அவரை கொன்று மண்ணில் புதைச்சிக்கிட்டு இருக்கிறத அவர் பார்த்துருக்காரு. திரிலோக்நாத் பண்டிட் 1967 இந்திய நாட்டை சேர்ந்த ஆந்த்ரோபோலஜிஸ்ட் ஆன திரிலோக்நாத் பண்டிட் 20 பேர் சேர்ந்த ஒரு டீமோட நார்த் சென்டினல் ஐலேண்டுக்கு போகிறாரு. இவங்க போகிறப்போ அந்த தீவில் யாருமே இல்லை. ரொம்ப நேரமாக அங்கே இருந்து பார்த்துருக்காங்க. யாருமே இல்லாததால் இவங்க எடுத்துகிட்டு வந்த தேங்காய், மண் சட்டிகள், இரும்பு இதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு திரும்பி போகிறாங்க. 1974 ஒரு டீம் கேமராவோட அங்கே போகிறாங்க. அங்கே நடக்கிற எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட திரிலோக்நாத் பண்டித்தும் இருக்காரு. இந்த முறை உயிரோடு இருக்க ஒரு பன்றியை அவங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் போட்டில் ஏறி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கவனிக்கிறாங்க. சில நிமிடங்களுக்கு அப்புறம் அவங்க ஒரு சில ட்ரைப்ஸ் வராங்க. வந்து அம்புகளை விட்டு அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு அம்பு அந்த டீமில் இருந்த பிரேம் அப்படிங்கிறவர் காலில் தாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பன்றியவும் கொன்று அங்கேயே குழி தோண்டி புதைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உயிரினம் இருக்கதே அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இது தான் முதல்ல இவங்களை கேமராவில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட மூமெண்ட். திரிலோக்நாத் பண்டிட் 1970 இருந்து 1990 வரைக்கும் பலமுறை அவங்கள காண்டாக்ட் பண்ண முயற்சி செய்கிறாரு. 1981 ஆஸ்திரேலியாவில் இருந்து பங்களாதேஷ்க்கு போன ஒரு வணிக கப்பல் புயலில் நார்த் சென்டினல் ஐலேண்டில் கரை ஒதுங்குது. அந்த கப்பலில் இருந்தவங்கள இவங்க தாக்குறாங்க. ஆனால் அப்போது புயல் நேரங்கிறனால அம்புகளை சரியாக குறிப்பாத்து தாக்க முடியாமல் அப்படியே ஒரு வாரம் கழித்து ஹெலிகாப்டர் மூலமாக அந்த கப்பலில் இருந்தவங்கள காப்பாற்றுறாங்க. இரும்புனா என்னான்னு அவங்களுக்கு தெரிய வந்தது இதுக்கப்புறம்தான். ஏன்னா இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அவங்கள காண்டாக்ட் பண்ண போனவங்களை இவங்க தாக்கியது ரொம்ப பலமாக இருந்திருக்கு. எப்படின்னா, அவங்களோட அம்பு முனையில் இரும்பை கூர்மையாக்கி பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே கரை ஒதுங்கின அந்த கப்பலோட பாகங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கூட அந்த கப்பல் அங்கேயே தான் இருக்குது.
1991 அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண போது முறையாக அவங்க ஃப்ரெண்ட்லியாக நடந்திருக்காங்க. அது ஏன்னா இந்த முறை அவங்க போன டீமில் மதுபாலா அப்படிங்கிற ஒரு பெண் இருந்திருக்காங்க. இவங்க கொண்டு போன தேங்காய்களை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வராங்க. இதுக்கப்புறம் மதுபாலாவோட திரிலோக் பண்டித்தும் சேர்ந்து 1 மாதம் கழித்து அங்கே போகிறாங்க. இந்த முறையும் அங்கே இருக்கவங்க இவங்களை தாக்காம நல்ல விதமாக நடந்திருக்காங்க. ஆனால் அது தான் அவங்க ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்ட கடைசி தருணம். அதுக்கப்புறம் அந்த தீவுக்கு போன எல்லாரையும் அவங்க பயங்கரமாக தாக்குறாங்க. இதனால் 1997 இந்திய கவர்மெண்ட் இந்த தீவுக்கு போகிறதுக்கு தடை விதிக்கிறாங்க. 60 சதுர கிலோமீட்டர் இருக்க இந்த சின்ன தீவில் இவ்வளோ வருஷங்களாக தங்களோட இனத்தையும் அழிய விடாமல் இடப்பற்றாக்குறையும் ஆகாமல் வாழுறது ஒரு ஆச்சரியமான விடயம்தான். தங்களை சுற்றி என்ன இருக்குன்னு இத்தனை வருஷங்களாக அவங்க தெரிஞ்சிக்க ஆசைப்படாமல் இருக்குது உண்மையாகவே அவங்களுக்கு நல்லதுதானே எனக்கு தோணுது. நம்மளை மாதிரி ஒரு நாளைக்கு பல விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு பணத்துக்காக ஓடிக்கிட்டு பல சட்டத்திட்டங்களுக்கு கீழே அதுலேயும் நடக்கிற பலவிதமான குற்றங்களையும் போட்டி பொறாமைகளையும் பார்த்துக்கிட்டு வாழ்கிறதுக்கு இந்த தீவு தான் உலகம்னு நினச்சி வாழுற அவங்களோட வாழ்க்கை எவ்வளவோ சிறந்ததுன்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.